வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்க நல்லா இருப்பீங்க. இப்ப இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி சேனைகள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்ல கவனிச்சு பாருங்கள். நீங்கள் எடுத்த முயற்சிகள் தொடர்ந்து நிப்பாட்டாதபடிக்கு செய்திருந்தால் இந்நேரம் நீங்கள் மிகப்பெரிய லக்கை நீங்கள் அடைந்திருக்க முடியும். எவ்வளவு பேர்கள் இன்னைக்கு பாருங்க, ஒன்று தொடங்கினாங்க, அது தொடர்ந்து செய்யாதபடிக்கு சோர்வடைந்து சோம்பல் இருக்கிறாங்க. நான் சொல்றேன், இந்த சோர்வு என்ன சொன்னா சோம்பலை ஏற்படுத்தும். இந்த சோம்பலை நம்ம தூங்கி விழப்பணும். அப்படி என்றால் என்ன, எதையுமே செய்ய விடாதபடிக்கு தடை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால இந்த உலகத்துல அநேகர்கள் அந்த காலத்துக்குள்ளாக வெற்றி அடைய வேண்டியவர்கள் இன்னைக்கு வெற்றி அடைய முடியாத ஒரு நிலைக்குள்ளாக இருக்கிறாங்க. அதில் என்ன நடக்குது என்றால் இன்னும் மனசூர்கள் அதிகமாகிறது. ஜெயம் எடுக்க வேண்டியவர்கள் அந்த லக்கை அடைய முடியாமல் இருப்ப. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த லக்கை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் உங்களுக்குள்ள இருக்கிற சோம்பல் எடுத்து போடுங்கள். ஏன்னா இது தூங்குற நேரம் கிடையாது. இது உட்கார்ந்து கொண்டு ஊர்நாய் பேசுற நாளம் கிடையாது. இது உட்கார்ந்துக்கிட்டு வீணடிக்கிற காலம் கிடையாது. இது எந்த காலம் என்றால் உங்களுக்கு மிகப்பெரிய விதையின் காலம். இப்ப நீங்கள் செய்கிற விதைகளாகப்பட்டதான் ஒரு கால கட்டத்துக்கு பிறகு அது மிகப்பெரிய அறுவடைகளாக வரும். அந்த அறுவடை எந்த லெவலில் வரும் என்றால் வேற லெவலில் நீங்க உயர்ந்து சிறந்து இருக்கும்படியாக பெஸ்டா வரும். என்னென்ன தேவையோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, லைஃப் எப்படி இருக்கணும், ஃபேமிலி எப்படி இருக்கணும், பிசினஸ் எப்படி இருக்கணும், தொழில் எப்படி இருக்கணும், விசேஷமா ஊழியம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் வித்துட வேண்டிய காலங்கள், விதைக்கின்ற காலங்கள் இந்த காலங்கள். இந்த காலங்கள் நீங்கள் ஓய்வு இல்லாமல் செஞ்சீங்கன்னா அடுத்த ஒரு காலம் வருது பாருங்க. அறுவடை காலத்தில் நீங்க ஓய்ந்திருந்து அந்த அறுவடையை ரசித்து ரசித்து அவ்வளவு இன்பம், அவ்வளவு என்ஜாய்மெண்ட்டோடு கூட மகிழ்ச்சியோடு கூட நீங்க தேவனுக்கு நன்றி செலுத்துவீங்க. அதனால இந்த காலகட்டங்களில் விதையின் காலம், இது சோம்பலின் காலம் அல்ல. இதை விதைக்கின்ற காலம், செயல்படுற காலம். ஆக்டிவா இருங்க, சோர்ந்து போகாதீங்க, தைரியமா இருங்க. உங்களுக்காக நன்மைகளை செய்ய தேவன் ரெடியா இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில புது உடன்படிக்கையில் எல்லாம் செய்து முடிச்சிருக்கிறார். இந்த நாள்ல அதை நீங்கள் சுதந்திரிங்கள். அப்படி சுதந்திரிக்கும் போது என்ன உண்டாகுது என்றால் இந்த ஒட்டுமொத்த அறுவடலாம் உங்க வாழ்க்கையில ரீச் ஆகும் போது வாழ்க்கை பொசிஷனே வேற. அந்த பொசிஷன் எப்படி இருக்கும் என்றால் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீருற்றை போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரிய பாளையம்.